எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனீங்கன்னா, நேற்றே ஒரு ஃப்ராக் ஒன்று அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். இந்த ஃப்ராக்கு இது பார்த்தீங்கன்னா ஃப்ராக் ஃபைட்டுன்னு சொல்லிட்டு பேர் போட்டிருக்கு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு இந்த ஃப்ராக் லோக்கல் ஃப்ராக்கு பேர் கொடுப்பாங்க. அது மாதிரி தான் இந்த ஃப்ராக்கும். ஃப்ராக்கை பார்த்துக்கோங்க, சின்ன சைஸ் ஃப்ராக்கு. இது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 8 கிராமு 4 சென்டிமீட்ரு. ஊக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பொடி ஊக்காக இருக்குது. என்ன சைஸ் அடிக்குதுன்னு தெரில. அதுக்கு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் அடிக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். எப்படி மீன் அடிக்குதுன்னு தெரில, பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இந்த மாதிரி மோல்டு வெயிட் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் அந்த வெயிட்டு பிரச்சனை கீழே விழுற மாதிரி இருக்கும். நேற்றே நான் சொல்லியிருப்பேன் இன்னொரு வீடியோவில். லப்பர் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் தான் வரும். இப்போ கொரியர் சார்ஜோடு சேர்த்து 180 ரூபா அந்த மாதிரி வரும். இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா 7 கிராம் தான் வெயிட்டு. 7லேருந்து 8 கிராமுக்குள்ளே வெயிட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அவ்வளோவா கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்பவுமே வெயிட் கம்மியாக 8 கிராமுக்கு வெயிட் இருக்க மாதிரி தெரில, கம்மியாக தான் தெரியுது. இந்த 8 கிராமு ஃப்ராக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் லைன் யூஸ் பண்ணிங்கன்னா 0.20 mm யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஃப்ராக்கு கலர் எல்லாமே நல்லாவே இருக்குது, அட்ராக்ஷன் நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன். பெயின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லாமல் நல்லா கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம புது ஸ்பாட்டுக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸாக ரொம்பவும் சின்ன சைஸாக அடிச்சிச்சு மீன். அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் ஒரு மீன் பிடிச்சிருந்துருப்போம். அதுவுமே பார்த்தீங்கன்னா சரியாக வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் திருப்பி நம்ம எப்போ ரெகுலராக போகிற ஸ்பாட்டுக்கே திருப்பி வந்தாச்சு. அந்த ஒரு மீன் அடித்தது பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்கிட்டலாம் லைட்டாக பெயிண்டிங் ஜாப் போன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 100 ரூபா ஃப்ராக்கெல்லாம் பெயிண்டிங் ஜாப்லாம் ஓரளவுக்கு இப்படித்தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ராக் நல்லா தான் இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஊக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடி ஊக்காக இருக்கனால மீன் எப்படி ஊக்காகாது அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊக்கு ஆகும்போது பார்த்தீங்கன்னா மீன் இழுத்துட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா பாதியிலேயே கொஞ்சம் அன்னூக்காகி மீன் கலண்டு ஓடி போச்சு. அந்த மாதிரி இருக்குது. இருந்தாலுமே நல்லா தான் இருக்குது ஃப்ராக்கு. கொஞ்சம் ஊக்கு செட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தி ஊக்கு செட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அன்னூக்காக வாய்ப்பு இல்லை. மற்றபடி ஃப்ராக்கு நல்லா தான் இருக்குது. திருப்பி நம்ம எப்பயும் போகிற ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ காலையில் போன ஸ்பாட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸாக மழை பெஞ்சிருக்கனால ரொம்ப சின்ன சைஸாக அடிக்குது. பெரிய சைஸாக ஓரளவுக்கு பிடிக்க முடியல. அதான் வீடியோவும் சரியாக அங்கே நாங்கள் எடுக்கல. இப்போது நம்ம எப்பயும் போகிற ரெகுலராக போகிற ஸ்பாட்டுக்கே வந்திருக்கோம். ஏதாச்சும் எங்கேயாச்சும் கிடைக்குதான் பார்ப்போம். Sit. Sit. பார்க்கறதுல படச்சை போயிடுச்சுங்க. அது எப்பா யாவுக்குள்ள வந்து அடிக்குது பாருங்க. அது லாங்கெல்லாம் அடிக்காமல் ஒரு சின்ன சைஸ் தான். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 800 கிராம் சைஸ் வரும். பார்த்தீங்கன்னா நல்லா ஊக்கப்பா இருக்குது மீன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ராக்கவே ஃபுல்லாக முழுங்கிருச்சு. நல்லா ஊக்கப்பாக இருக்குது. 100 ரூபா ஃப்ராக் தான். 100 ரூபா ஃப்ராக்கில் எப்படி ஊக்காகுது பாருங்களேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல சைஸு. தெரியுதா என்னான்னு தெரில. ஒரு 800 கிராம் அந்த மாதிரி சைஸ் வரும்.